ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கர்ப்பமாக இருக்கும்போதே வயிற்றில் வளர்வது என்ன குழந்தைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்கும். வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையான்னு கண்டுபிடிக்க ஒரு சிறந்த மெத்தட் தாங்க இது. பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்ணுடைய யூரின் சாம்பிள் ஒரு கிளாஸில் எடுத்துக்குங்க. 2 அல்லது 3 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லை சமையல் சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சோடா பேக்கிங் சோடாவை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அந்த யூரினில் போடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த கிளாஸில் 3 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை அப்படியே போடுங்க. ஒரு 3 or 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த பேக்கிங் சோடா யூரினோட வினை புரிஞ்சு நுரை மாதிரி லைட்டாக நுரை மாதிரி பொங்கி வரும். ரொம்ப நுரை மாதிரி வராதுங்க. கிளாஸை சுற்றி அப்படியே லைட்டாக நுரை மாதிரி நுரைச்சிட்டு வரும். யூரினோட வினை புரிஞ்சு அது மாதிரி நுரைச்சிட்டு வந்தால் உங்களுக்கு ஆண் குழந்தைன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நீங்கள் போட்ட அந்த 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் பேக்கிங் சோடா எதுவுமே ரியாக்ட் ஆகாமல் அப்படியே அடியில் வீழ்படிவாக அப்படியே இருந்ததுன்னா, அதாவது கரையாமல் அப்படியே எந்த ரியாக்ஷனும் ஆகாமல் போட்ட அந்த பேக்கிங் சோடா ஒயிட் கலரில் அப்படியே கீழே அடியில் அப்படியே இருந்ததுன்னா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். யூரினில் போட்ட அந்த பேக்கிங் சோடா வினை புரியாமல் அடியில் அப்படியே தங்கிடும். நுரையெல்லாம் வராதுங்க. அது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். இதுவே நீங்கள் ஸ்பூனாலெல்லாம் கலக்கவே தேவையில்லை. அப்படியே அதுவே வினை புரிஞ்சு அப்படியே அது கரைஞ்சிடும் இல்லைங்களா. அது மாதிரி கரைஞ்சி லைட்டாக நுரை மாதிரி வந்ததுன்னா அடியில் எதுவுமே இருக்காது. அந்த உப்பு நீங்கள் போட்ட அந்த பேக்கிங் சோடா எதுவுமே இருக்காது. அப்படியே கரைஞ்சிட்டு இருக்கும். கரைஞ்சி நுரை மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். இந்த சோதனை ஒரு 80% பேருக்கு மேக்ஸிமம் கரெக்டாக தாங்க இருந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு எப்படி நடந்ததுன்னுட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.